ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. த கோட் படத்தோட டீம்ல இருந்து அஃபீஷியலாக இப்போ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு போஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபீஷியலாக டீம்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னோ அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 போஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரியே பார்ட்டி சம்மந்தமானது தான் இதுலேயும் வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ விசில் போடு அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா த கோட் படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த மாதிரி லிரிக்ஸ் வரப்போகுது அப்படின்றது தெரில. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏ யுவன் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பார்ட்டி சாங். யுவன் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையை இசையமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யுவன் ஒரு 2-3 வாய்ஸாவது கேட்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாடியிருப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொன்ன ஒரு 6 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் ரெடியாக இருந்துக்குவாங்க. ஸோ 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெடியாக இருந்துக்கிட்டு அந்த ஒரு பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.